2026 மட்டுமல்ல, பாஜகவுடன் இனி ஒட்டுமில்லை உறவுமில்லை என்ற ஒரு பதிலை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். பாஜகவுடனான இந்த கூட்டணி குறித்து நேற்றைய தினத்தில் திருச்சியில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அளித்த பேட்டி என்பது அதிமுகவினரிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில்தான் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று கள ஆய்வு குழுவினுடைய கூட்டம் என்பது எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்பொழுது இந்த பாஜக கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசிய கருத்துக்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அப்பொழுது திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி இதை மறுக்க சொல்லி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதே வேளையில் இந்த ஆய்வுக்குழு கள ஆய்வுக்குழு கூட்டம் முடிந்து வெளியே வந்த முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணியாக இருக்கட்டும் அல்லது KP முனுசாமி, அதே போல செம்மலை போன்றவர்களும் தொடர்ச்சியாக பாஜகவுடன் எந்த விதமான கூட்டணியும் கிடையாது என்று அடிக்கடி தொலைக்காட்சி வாயிலாகவும் பத்திரிகைகளின் வாயிலாகவும் மறுத்து வந்த நிலையில் இன்றைக்கு அந்த கேள்வியை அவரிடத்தில் நாம் எழுப்பும் பொழுது அவர் பதிலளிக்காமல் சென்றது மேலும் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் ஜெயக்குமார் இன்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் பேட்டி ஒன்றை அளித்தார். நாங்கள் பாஜகவுடனான அந்த கூட்டணியை முறித்து கொண்டதில் உறுதியாக இருக்கிறோம், அவர்களுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவை தவிர்த்து ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் 2026 நாங்கள் கூட்டணி அமைப்போம் என்பதையும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெளிவுபடுத்தியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.